7 tips for low light photography without using flash. எனக்கு அங்கே சுத்தமாக வெளிச்சமே இல்லை, ஃப்ளாஷும் கையில் இல்லை. ஆனால் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணவும் எனக்கு பிடிக்கல. அந்த இடத்துல ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு சூப்பரான குவாலிட்டியான இமேஜஸ் வேணும். எப்படி நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த 7 டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, லென்சஸ் யூஸ் வைடஸ்ட் அப்பேச்சர். உங்கள்கிட்ட இருக்கிற லென்ஸ்லேயே வைடஸ்ட் அப்பேச்சரில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து அதிகமாக உங்களுக்கு லென்ஸ் வழியாக உங்கள் சென்சாருக்கு வெளிச்சம் அதிகமாக வரும். சப்போஸ் நீங்கள் ப்ரைம் லென்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான விஷயம். அதில் இருக்கிற வைடஸ்ட் அப்பேச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரைம் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.8, 2.8 அப்படிங்கிற மாதிரி வெர்ஷன்லாம் நிறையா வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வைடஸ்ட் அப்பேச்சரில் 1.8 வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவு வெளிச்சம் வெளியிலேருந்து வரும். ஆல்ரெடி லோ லைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் வேணும் அப்படின்னா வெளியிலேருந்து அதிகமாக வெளிச்சம் உங்கள் சென்சாருக்கு வேணும். ஸோ வைடஸ்ட் அப்பேச்சரில் வச்சு ஷூட் பண்ணும்போது தேவையான வெளிச்சம் உள்ளே வரும். ஸோ டிப் நம்பர் 2, ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ். என்னடா அது லோ லைட் ஃபோட்டோகிராஃபி தானே பேசிகிட்டு இருக்கோம், அதனால் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட். ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸுக்கும் லோ லைட் சிச்சுவேஷனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக இந்த டிப்பை வந்து மேக்ஸிமம் யாரும் அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் ஒரு ஃபார்முலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மிரர்லெஸ் கேமராவை விட்டு தள்ளுங்க. பொதுவாக டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இருக்கிற உங்களோட ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து எல்லா ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. இந்த சென்டரில் ஒரு டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ வெளியில் போக போக அந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சென்டரில் இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியன்ட் சென்சிட்டிவாக இருக்கும். அந்த கிராஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்னால் என்ன, அதில் உள்ள வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லைக் பட்டன் தள்ளி விட்டுட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ், இந்த சென்ட்ரலில் உள்ள ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணும்போது லோ லைட் சிச்சுவேஷனில் நீங்கள் சென்ட்ரலில் உள்ள ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது உங்கள் சப்ஜெக்ட் எதுன்னு தெரியாமல் ஸோ இந்த லென்சஸ் என்ன பண்ணணும்னா ஹண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ்குள்ளேயே கொண்டு வர முடியாது. இந்த பொதுவாக வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸாக இருக்கும். வெளியில் போக 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 பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் அது மாதிரி ஒரு கேமரா பாடிஸ்க்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா ரொம்ப லோ லைட் சிச்சுவேஷனில் இருக்கும்போது கான்ட்ராஸ்ட்டாக தெரியாத விஷயங்களை அதை பார்க்கவே முடியாது. ஸோ ஆல்ரெடி அந்த இடத்துல லைட்டே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஹண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சென்ட்ரலில் உள்ள ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்பஸ்ட் இமேஜ், நல்ல குவாலிட்டியான இமேஜ் கிடைக்கும். டிப் நம்பர் 3, லென்ஸ் ஸ்டெபிலைசேஷன் IBIS ட்ரைபாட். ஆமாங்க, நீங்கள் உங்கள் லென்ஸில் வந்து ஒரு வைப்ரேஷன் ரிடக்ஷன் இல்லை ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லோ லைட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய எக்ஸ்போஷருக்காக நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த மோஷன் பிளர் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு எடுத்து விட்ரும். ஸோ அதுக்காக உங்கள் லென்ஸில் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, இல்லை உங்கள் கேமராவில் நல்ல பெட்டர் கேமரா வச்சுருக்கீங்க, அதில் வந்து எனக்கு இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சில கேமரா லென்சஸில் வந்து சைட்லேயே பட்டன் கொடுத்துருப்பாங்க, சில கேமரா பாடியில் வந்து உள்ள மெனுவில் போய் மாற்றுறது மாதிரி இருக்கும். அது மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இதோட சூப்பரான விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட ட்ரைபாட் இருக்குது அப்படின்னா முக்கியமாக இந்த லோ லைட் சிச்சுவேஷனில் ட்ரைபாடை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரைபாட் வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு நிறையா மோஷன் பிளர் இல்லாமல் கேமரா ஷேக் இல்லாமல் அந்த எப்படி சொல்கிறதா அந்த எக்ஸ்போஷர் சூப்பராக ப்ராப்பராக வரும். ஸோ இந்த டிப் நம்பர் 3ல் 3 விஷயம்: லென்ஸ் ஸ்டெபிலைசேஷன், in-body image stabilization, then tripod. Tip number 4, wide angle in kit lens. ஆமாங்க, திரும்பி இந்த லென்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ உங்கள்ட்ட ப்ரைம் லென்ஸ் இல்லைங்க, நீங்கள் ஒரு ப்ரைம் லென்ஸ் பற்றி சொன்னீங்க. ஏன்னா என்கிட்ட ப்ரைம் லென்ஸ் இல்லையே, என்கிட்ட கிட் லென்ஸ் தானே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மைண்ட் வாஷ் வந்து எனக்கு கேட்டுச்சு. அதனால் இந்த டிப் நம்பர் 4 என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்க கிட் லென்ஸ் வந்து இருக்கிறதுல வைடஸ்ட் ஆங்கிளில் வச்சு நீங்கள் வந்து இந்த ஃபோக்கல் லென்த் வந்து வைடஸ்ட் ஃபோக்கல் லென்த்தில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கிற 18-140 mm கிட் லென்ஸ் வச்சு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 18-140 mm எப்படி நம்ம ஆப்பேச்சர் போகும், 3.5 to 5.6 போகும். ஸோ நான் 18 mm வைடஸ்ட் ஆங்கிளில் இருக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் அப்பேச்சர் வந்து 3.5 இருக்கும். இதே எனக்கு ஜூம் பண்ணி நான் போகும்போது என்ன ஆகும்னா என்னோடய அப்பேச்சர் வந்து 5.6 ஓடிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நான் அப்பேச்சரை சின்னது பண்ணிடுறேன். ஸோ சின்னதாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், வெளியிலேருந்து வெளிச்சம் அதிகமாக வராது. ஸோ அப்பேச்சரை பெருசு பண்ணணுன்னா உங்கள் கிட் லென்ஸில் நீங்கள் வைடஸ்ட் ஆங்கிளில் நீங்கள் ஃபோக்கல் லென்த்தில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுங்கள்.
ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னா வைட் ஆங்கிளுக்கு மாறிடுங்க, உங்களுக்கு வைடஸ்ட் அப்பச்சர் கிடைக்கும். டிப் நம்பர் 5, ஆல்ரெடி லோ லைட், அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் உங்களுக்கு கொண்டு வர முடியுதா என்னன்னு பாருங்கள். சுத்தமாக வெளிச்சமே இல்லை அப்படின்னா சில ஆர்டிஃபிஷியல் லைட் நம்மளால் ஈஸியாக தயாரிக்க முடிஞ்ச சில லைட்ஸை உள்ளே கொண்டு வரலாம். பெரிய பெரிய எல்இடி லைட்ஸை உள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் கையில் இருக்க மொபைல் லைட்டை வச்சு சின்னதாக இருக்கிற உங்கள் டார்ச் லைட் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளாஷ் லைட்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன். அதில் ஃபோட்டோகிராஃப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ரீலில் காமிக்கப்போ தான் தெரியுது அந்த ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா 4-5 செல்ஃபோனில் உள்ள ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி வச்சு எடுத்திருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்போஷராக இருக்குது. அவங்க காமிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஃபோட்டோ எக்ஸ்போஸ் ஆனது ஒரு சின்ன மொபைல் ஃபோன்லேருந்து வர ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்கங்கிறத. ஸோ நம்ம எந்த கான்ஸ்டன்ட் லைட்டை எந்த ஆர்டிஃபிஷியல் லைட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு குகைக்குள்ளே இருந்து ஒரு சப்ஜெக்டை ஒருத்தவங்களை நிற்க வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஆனால் வெளியிலேருந்து வெயில் வெளிச்சம் வருது, ஆனால் சப்ஜெக்ட் மேலே விழுலை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது, 3-in-1 ரிஃப்ளெக்டர் இல்லை 5-in-1 ரிஃப்ளெக்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சில்வர் சைடை யூஸ் பண்ணி வர வெளிச்சத்தை பவுன்ஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க மேலே அனுப்பலாம். ஸோ உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்டர் இல்லைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சின்னதாக கண்ணாடி இல்லை ஏதாவது ஒரு ஒயிட் கலர் சர்ஃபேஸை எடுத்து பிடிச்சி நீங்கள் வர வெளிச்சத்தை சின்னதாக ஒரு அறிவியல் தானே, வர வெளிச்சத்தை பவுன்ஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் மேலே அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இல்லாத ஒரு வெளிச்சத்தை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபில் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 6, ஷூட் இன் ரா மோட். ஸோ ரா ஃபார்மேட்டில் வந்து ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் ஷூட் பண்ணி பழகி பாருங்கள். ஸோ நானும் ஃபஸ்ட்டு வந்து ரா ஃபார்மேட்லாம் எடுக்கவே மாட்டேன். அது யாருங்க போய் போஸ்ட் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்குது, ஜேபேக்கில் அடிச்சோமா தூக்கி போட்டோமா வேலை முடிஞ்சிச்சு, ராலெலாம் ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நானுமே தான் பயந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எனக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னது எப்படின்னா ரொம்ப லோ லைட்டாக இருக்குது, லோ லைட் சிச்சுவேஷனாக இருக்குது, வெளிச்சமே இல்லை அப்படின்னா ஐஎஸ்ஓ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஜிட்டல் நாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ரா ஃபைல் ஃபார்மேட்டில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணி பாருங்கள். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த நாய்ஸஸ் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக்சரில் உள்ள அந்த ஃபோட்டோகிராஃபில் உள்ள அந்த ஷார்ப்னஸ் வந்து ரிட்டைன் ஆகும், உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் ரா ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அட்வைஸை தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லோ லைட் சிச்சுவேஷனில் இருக்கீங்களா, லைட்டே இல்லையா, சுத்தமாக வெளிச்சமே இல்லையா, உங்கள்கிட்ட ஃப்ளாஷே இல்லையா, ஃபைல் ஃபார்மேட்டாக ராவில் வச்சு ஷூட் பண்ணி ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிப் நம்பர் 7, ரெடியூஸ் ஷட்டர் ஸ்பீட். ஆமாங்க, ஷட்டர் ஸ்பீடை தேவையான அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா 500-1000 வச்சு ஷட்டர் ஸ்பீடில் வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், அந்த மோஷன் பிளர் இல்லாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு ப்ராப்பர் எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு லோ லைட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமான வெளிச்சம் தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை தேவையான அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஹியூமன் பீயிங்கை ஒரு ஈவெண்ட்டில் ஒரு வெட்டிங் ஆர் ரிசப்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது உங்களுக்கு சாதாரணமாக 160-250 போதும் உங்களை ஷட்டர் ஸ்பீடு. ஸோ அதுக்கு மேலே போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இதே நேரத்தில் ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஷட்டர் ஸ்பீடை பற்றி கவலைப்படவும் அவசியம் கிடையாது. இந்த ஃப்ளாஷ் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் சப்ஜெக்டை. சப்போஸ் ஃப்ளாஷ் இல்லை, நேரத்தில் ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்குது, லோ லைட் சிச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா தேவையான அளவு, அதுக்காக ரொம்பவும் கம்மி பண்ணிக்க சொல்லலை. ஸோ தேவையான அளவு நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு கம்மி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம டிப் நம்பர் 3ல் சொன்னது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டெபிலைசேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரைபாட் யூஸ் பண்ணுங்கள். ட்ரைபாட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷட்டர் ஸ்பீடு ரொம்ப கம்மி பண்ணி வச்சு எடுக்கும் போது அந்த மோஷன் பிளர்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேமரா ஷேக்கில் தான் அதிகமான மோஷன் பிளர் வர்றதே காரணமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு உங்களோட ஷட்டர் ஸ்பீடை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ சொன்ன இந்த 7 டிப்ஸும் கொஞ்சமாச்சும் ஒரு பாயிண்டாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We always create a bond with you. Bye bye.